நமது கேசி திருச்சி யூடியூப் சேனலில் புத்தாண்டு இரவு நேரலை திருப்பலியில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்புவோர் 8300348010 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டினுடைய இறுதி நாளிலே இருக்கிறோம். நாளை ஒரு புதிய ஆண்டை நாம் தொடங்க இருக்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த ஆண்டை நாம் நிறைவு செய்கிறோம்? நிறைய நேரங்களில் நாம் புலம்புவோம், அப்பா முடிஞ்சிட அந்த வருஷம், எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. வரப்போகிற வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் எப்போதுமே ஆரம்பிப்போம். அடுத்த வருஷத்தை நம்ம முடிக்கும் போதும் இப்படி தான் நாம் புலம்புவோம். அன்பிற்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனால் அதை எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கஷ்டங்கள் இல்லாமல் கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் கடந்த வருஷத்தில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஃபாதர் ஜெபிச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம், அவங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துருச்சு, ரொம்ப அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு எங்களுக்கு ஜப உதவி வேண்டி அலைபேசியில் தொடர்பு கொண்ட எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கஷ்டங்களே இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் கூட இந்த ஆண்டு 2023 அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் ஆரம்பித்தோம். ஆனால் அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் கடவுள் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். இந்த நேரம் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய அருளால் ஆசிரால் மட்டும்தான். அதற்காக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்மை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார், நம்மை காத்து வருகிறார், நமக்கு தேவையானதை கொடுத்து வருகிறார். ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்கிற தருணமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறப்பாக இன்றைய நாளில் நாம் திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சார்ந்திருக்கிற அந்த குடும்பத்திற்காக, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான தாய் தந்தைக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலியில் கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் வந்திருந்தால் அது கடவுளுடைய திட்டம் என்கிற அந்த மனநிலையோடு நாம் தொடர்கிற வரப்போகிற இந்த ஆண்டு ஆண்டவருடைய அருளாலும் ஆசிராலும் சிறப்பான ஆண்டாக அமைய நாம் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஆண்டவருடைய அருளால் நிறைவேற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்ம அத்தனை பேரையும் சிறப்பாக உங்களுடைய குடும்பங்களை இந்த திருப்பலியில் நாங்கள் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அனைவர் உருக்கமாக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனிலே இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீரா. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. இறை திரு வார்த்தைகள் 21 1 முதல் 3 வரை.
ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலிசேர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றெடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயர் சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிராமுக்கு வழிமரபே. அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார்.
ஆபிரகாமுக்கு தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். இரண்டாம் வாசகம். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தை 8 மற்றும் 11 முதல் 12 மற்றும் 17 முதல் 19 வரை. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது.
அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணுமுன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளுமொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய கடைசி நாளில் நாம் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் தொடக்க உரையில் சொன்னது போல இந்த வருடத்தில் பல்வேறு விதமான தடைகள் இருந்திருக்கலாம், நீங்கள் சந்தித்திருக்கலாம். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை, வாழ்க்கை இல்லை. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே போல் மலர இருக்கக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதனை தந்தை அவர்கள் தொடக்க உரையில் நமக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப விவிலியத்தில் நிறைய இறை வார்த்தைகள் நமக்கு பிடிக்கும். அதிலும் குறிப்பாக சமீபத்தில் நான் வாசித்த பொழுது என் மனதை தொட்டது. அடிக்கடி நான் இப்பொழுது மறையுரைகளில் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு இறை வார்த்தை, ஒரு பகுதி என்ன அப்படின்னா, திருப்பாடல் 94 இறை வார்த்தைகள் 17, 18, 19. அந்த பகுதியில் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய உடனிருப்பு நம்ம எவ்வாறு தொடுகிறது அல்லது கடவுளுடைய உடனிருப்பு நம்ம எவ்வாறு தாங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. 94 17வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நீர் என்னை நினையாதிருந்தால் நான் என்றோ மௌன உலகிற்கு சென்றிருப்பேன். பாருங்க, கடவுள் நம்ம நினைக்கல அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, உடல் சார்ந்த பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியினால் பிரச்சனை, பெற்றெடுத்த பிள்ளைகளால் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இங்கிட்டு பார்த்தோம்னா அரசியல் தலைவர்கள், இங்கு சமயத்தினால் போராட்டங்கள், ஏதோ அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை. பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர், ரஷ்யா உக்ரைன் போர் என்று இரு மனிதர்கள் அல்லது அரசியல் தலைவர்களுடைய இந்த சுயநல நாட்டத்தினால அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அப்பாவி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துவிடக்கூடிய ஒரு நிலை, அல்லது தங்களுடைய உயிரை அவங்க இழக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு கால ஓட்டத்தில் நம்ம சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இருப்பினும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில் பொரிந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை நினைவில் கொண்டிருக்கிறார். அதான் பார்க்குறோம், ஆண்டவரே நீர் என்னை நினையாதிருந்தால் நான் என்றோ மௌன உலகிற்கு சென்றிருப்பேன். எத்தனையோ பேர் இந்த 2023ஆம் ஆண்டில் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. நமக்கு உறவினர்கள், நண்பர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒருவேளை நம்ம விட்டு பிரிந்திருக்கலாம், அல்லது நம்மை விட பொருளாதாரத்தில் தாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்புறம் 18வது வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, என் அடி சறுக்குகிறது என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே உம்முடைய பேரன்பு என்னை தாங்கிற்று. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனையோ விதமான பேரிடர்கள், இயற்கை நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, பேரிடர்கள் ஏற்படுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட பேரிடர்களுக்கு மத்தியிலும், தீவிரவாதத்திற்கு மத்தியிலும், போராட்டங்களுக்கு மத்தியிலும், வன்முறைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் தன்னுடைய பேரன்பினால் நம்மை தாங்கி இருக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? நான் கஷ்டம் தானே படுறேன், போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் எழுந்தது முதல் இரவு படுக்க போகிறது வரை ஒரே போராட்டமாக இருக்குது, என்ன செய்யறேன்னு தெரியலையே. நான் கடவுளில் பழித்துரைக்கக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் நாம் நினச்சி பார்க்கணும், கடவுள் நம்மை அவருடைய பேரன்பினால் தாங்கி இருக்கிறார். என் அடி சறுக்குகின்றது, ஐயோ என் வாழ்வு முடிந்து விட்டது என்று நாம் கத்தின பொழுது, ஆண்டவரை நாம் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் நம்மை தாங்கி இருக்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த 2023ஆவது ஆண்டில் ஆண்டவர் எண்ணிலடங்கா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாக கொடுத்து இருக்கிறார். 19வது வசனம் சொல்லுகிறது, அதாவது நான் துயரத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் என்னை மகிழ்விக்கின்றது. அப்போ நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம், அப்போ நம்ம துயரத்தில் இருந்திருக்கிறோம், மீளா துயரம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பொழுது மனிதன் கொடுக்க முடியாத நிறைவை, மனிதன் கொடுக்க முடியாத ஆறுதலை, மனிதன் கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கொடுக்கிறார் என்பதைத்தான் இங்கு திருப்பாடல் ஆசிரியர் 94ல் கடவுளுடைய உடனிருப்பை குறித்து நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த நாளில், ஆண்டினுடைய கடைசி நாளில், இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்ம பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்றாக நம்ம கடந்து விடக்கூடாது. ஏதோ ஃபாதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய கடமையை செய்கிறாரு என்கிற ஒரு மேம்போக்கில் நம்ம போய்விடக்கூடாது. மாறாக இத்தனை ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த 2023ஆவது ஆண்டிலே கடவுள் நம்மை தாங்கி இருக்கிறார், கடவுள் நம்மை சுமந்து வந்து இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்கிற அந்த வார்த்தை வாயிலாக தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து நமக்கு தேவையான பாதுகாப்பையும் எண்ணிலடங்கா நன்மைகளையும் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். இப்படி இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் நம்முடைய தாய் திருச்சபை இன்றைய நாளில் திரு குடும்ப அந்த பெருவிழாவினை அக்களிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. குடும்பம், நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி கடவுளுக்கு சாட்சியம் பகர வேண்டிய ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதனை இன்றைய நாளில் திருச்சபை அல்லது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பாருங்களேன், இன்றைக்கு பதிலுரை பாடல்ல ஒரு அழகான ஒரு பல்லவி, ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். குடும்பம் கடவுளோடு அங்கே நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை. திருமணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. நான் வழக்கமாக திருமணத்தின் போது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நடக்கக்கூடிய திருமணத்திற்கும் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணுறோம், அதுக்கும் நடக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த திருமண தம்பதியர்களுக்கு அவங்க அப்படியே மொழிப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இது உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது, கவனன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே மற்ற சமயங்களில் அல்லது ரெஜிஸ்டர் மேரேஜ் நம்ம பண்ணுறோம், பதிவு திருமணம் நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். அதான் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, உனக்கு இன்றைக்கு திருமணமாகி நாளைக்கு பிடிக்கலையா அல்லது 3 மாதத்தில் பிடிக்கலையா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, சிவில் மேரேஜில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மியூச்சுவலில் உனக்கு பரஸ்பர அந்த அன்பினால் நம்ம என்ன செய்யலாம், போய் அந்த வழக்குகளை நாம் தீர்த்து கொள்ளலாம், திருமணத்தை நாம் முறித்து கொள்ளலாம்.
ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது. எப்படி உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், அங்கு கடவுள் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறான். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய நியமங்களை, விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்வு. அதே போலதான் இங்கு திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாக்குறுதி கொடுக்கிறாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன். அப்போ இங்கு மணமகனும் மணமகளும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இந்த உடன்படிக்கை என்பது முறிவுபடாத தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு இந்த வாசிக்க கேட்ட அந்த பதிலுரை பாடல்ல ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அப்போ கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையில் அப்படி என்ன செய்றார் அப்படின்னா நிலைத்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மறந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, கடவுளை விட்டு தூர போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் இங்கு மக்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி போனாங்களோ அப்பொழுதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் துன்பத்தையும் வேதனைகளையும் நெருக்கடிகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்க வேண்டிய அந்த கணவனும் மனைவியும் அந்த பிரமாணிக்கத்திலிருந்து விலகி போகின்ற பொழுது, அந்த நம்பிக்கையிலிருந்து விலகி போகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இல்லற வாழ்வு சிதைந்து போகிறது. அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் சின்ன பின்னமாக மாறி போகக்கூடிய ஒரு நிலை. நிறைய உதாரணங்கள் நான் அந்த கடந்த 2 வருடத்தில் இங்கே அருங்குடை இல்லத்திற்கு வந்த பிறகு இளம் தம்பதியினர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரமாணிக்கம் இல்லாததுனால அல்லது சந்தேகப்படுவதனால நிறைய குழப்பங்கள் கூச்சல்கள் திருமணம் முறிந்து போகக்கூடிய ஒரு நிலையை நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு நிகழை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு எப்படி இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்ததுனால துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அதே போல இங்க குடும்பம் அந்த குடும்பத்தில் பிரமாணிக்கத்தை இழந்து போகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குழப்பங்களும் கூச்சல்களும் அங்க அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. அப்போ இன்றைய நாளில் நம்முடைய குடும்பம் யாரை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும்? கடவுளை மையப்படுத்தியதாக இருக்கணும். ரொம்ப அழகா எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி நம்ம பெரிய வியாழன் அன்றைக்கு நாம் பார்ப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். நான் பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய ஒன்று, எதற்கு கடவுளுடைய மகன் இங்கே சாதாரண ஒரு சாமானியனுடைய காலை அவருடைய பாதங்களை கழுவணும்? என்ன காரணம்? அவருக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது, இலக்கு இருந்தது. அது என்ன அப்படின்னா இறை ஆட்சியை கட்டி எழுப்பணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். எல்லா மக்களும் அன்போடு சமாதானத்தோடு ஒற்றுமையோடு எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவருடைய ஒரு கனவாக இருந்தது. அதனால தான் ஏசாண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏசாண்டவர் நிச்சயமாக தெரியும், ஒருத்தன் காட்டி கொடுப்பான், ஒருத்தன் மறுதளிப்பான், மற்றவ எல்லாரும் என்னை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவாங்க, சில பேர் அதிகாரத்தை கேட்டு சிபாரிசுக்கு வருவாங்க என்றெல்லாம் ஏசாண்டவருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் இயேசு ஆண்டவர் எப்படி அங்கு நிராகரிக்கப்பட்டாரோ காட்டி கொடுக்கப்பட்டாரோ அல்லது துன்பம் வருகின்ற பொழுது நெருக்கடி வருகின்ற பொழுது சீடர்களால் எப்படி கைவிடப்பட்டாரோ அதே போல இந்த இல்லறம் என்கிற இந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நுழைகின்ற பொழுது வாழுகின்ற பொழுது உங்களுடைய கணவரால் நீங்கள் காட்டி கொடுக்கப்படலாம், உடன் பிறந்தவர்களால் நீங்கள் மறுதளிக்கப்படலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளால் நீங்கள் கைவிடப்படலாம். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். எப்படி இயேசு ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய இலக்கினை அடைவதற்காக சீடர்களுடைய பாதங்களை கழுவினாரோ அதே போல நீங்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை நாம் கழுவ வேண்டும். பாதங்களை கழுவுவது என்பது என்ன?
நம்மை நம்ம தாழ்த்தி கொள்ளணும். இன்றைக்கு குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள். யாரு சொல்றது யாரு கேட்கறது? கணவன் சொல்றத மனைவி கேட்கிறதா, மனைவி சொல்றத கணவன் கேட்கிறதா? இன்றைக்கு நம்முடைய சமூகம், குறிப்பா தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் இன்றும் ஆணாதிக்க சிந்தனை வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பார்க்குறோம், நான் சொல்றேன், உன் புருஷன் சொல்றேன், கேட்கிறியா இல்லையா, உட்காரியா இல்லையாடி என்று அதிகாரத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு நிலை, ஒரு மேட்டிமைத்தனம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம், பெண்கள் கணவனுக்கு பணிந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கு பெண்கள் அங்கே வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலை. அங்கே பார்க்குறோம் என்ன அப்படின்னா, நான் ஏன் நீ சொல்கிறத கேட்கணும், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் சொல்கிறத நீ கேள் என்கிற ஒரு மனநிலை. இதான் இன்றைக்கு வந்து பவுலுடையார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21 முதல் கணவர் மனைவியருடைய நடத்தையை குறித்து ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே கிறிஸ்துவுக்கு, திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். அப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அன்பு செய்கிறார். அப்படி அன்பு செய்கிறதுனால தன்னுடைய வாழ்வை திருச்சபைக்காக வந்து ஒப்புவிக்கிறார், அர்ப்பணமாக்குகிறார். அப்போ எதற்காக ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை வந்து அர்ப்பணமாக்க வேண்டும்? என்ன காரணம், நோக்கம் என்ன? இந்த உலகம், இந்த திருச்சபை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அன்பிலும் சமாதானத்திலும் வளர வேண்டும். அப்போ இன்றைக்கு குடும்பம், இந்த குடும்பம் வந்து எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும். இந்த திருச்சபை மற்ற மக்களுக்கு வந்து சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும். அப்போ அதில் நிறைய நாம் வந்து இழப்புகளை நாம் வந்து சந்திக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு குடும்ப தம்பதியினர் என்னை வந்து சந்திக்க வர்றாங்க. அப்போ தங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. தங்களுக்குள் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள். அப்போது ஏறக்குறைய திருமணமாகி 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளை வந்து கடந்தவர்கள். அப்போ அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த அக்கா அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், என் வீட்டுக்காரரையும் ரொம்ப லேசாக எடை போட்டுறாதீங்க. இன்றைக்கு நீங்களும் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறோம். தொடக்க காலகட்டத்தில் நான் படாத கஷ்டம் அல்ல, என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துவார் ஃபாதர். நான் வந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா நான் அப்படியே உயிரை வந்து அப்படியே அவ்வளோ பயத்தோடு நான் வந்து இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து என்னை வந்து அடிப்பார் ஃபாதர். ஆனால் நான் செய்தது ஒன்றே ஒன்று தான். நான் என் வீட்டை விட்டு போகலை, என் அம்மா வீட்டுக்கு போகலை. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன் ஃபாதர். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, என்னை தாங்கி இருப்பாங்க. ஆனால் நான் போகலை. நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறேன். என் வீட்டுக்காரை, என் கணவரை வந்து மனம் திருப்புவேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நோன்பிருந்து உபவாசம் இருந்து கணவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கடைசியில் வந்து சொல்கிறாங்க, என் ஜெபம் கேட்கப்பட்டது ஃபாதர். தொடர்ந்து போராடினேன். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அல்ல, 7 ஆண்டுகள் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா என் கணவருடைய மனமாற்றத்திற்காக வந்து போராடினேன், ஜெபித்தேன். இன்றைக்கு என் கணவர், நாங்கள் 2 பேருமே அன்பொழுக என்னுடைய இல்லற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அழகான 2 பெண் மக்களை வந்து கடவுள் வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த 2 மக்களுக்கும் ஒரு வளமான வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து அமைத்து கொடுத்திருக்கிறார் ஃபாதர் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அனுபவங்களை, அந்த இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள், நெருக்கடிகள், அந்த நெளிவு சொலிவுகள் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த அம்மா எப்படி தாங்கினாங்க, அந்த அம்மா அந்த துன்பங்களை, வேதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சந்தித்த இழப்புகள் எல்லாவற்றையும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ அந்த கணவர் சொல்றாரு, ஆமாம் ஃபாதர், நான் தெரியாம நான் வந்து திருமணம்னா என்ன, குடும்ப வாழ்க்கைனா என்ன, மனைவி அவளை எப்படி நான் வந்து பராமரிக்கணும், அன்பு செய்யணும், என் பிள்ளைகளை எப்படி நான் வந்து வழி நடத்தணும், நான் ஒரு மாதிரி முரட்டுத்தனமா தாந்தோன்றித்தனமா இருந்தேன் ஃபாதர். என் மனைவி தான் என்னை வந்து நெறிப்படுத்தினார். இன்றைக்கு நான் என் மனைவிக்கு பிரமாணிக்கம் உள்ள நல்ல கணவனாக இருக்கிறேன்.
இதற்கெல்லாம் கடவுள்தான் காரணம் என்று சொல்லி அவரும் தன்னுடைய மனைவியை குறித்து புரிப்படையக்கூடிய ஒரு நிலை, கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி ஏராளமான சம்பவங்கள், நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இங்கே நானும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இதே போல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னை அங்கு ஒப்புவித்தார். திருச்சபையின் மீது அன்பு கொண்டிருந்ததனால இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஒரு கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, குழந்தைகளை பெற்றெடுத்த குழந்தைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பதுதான் குடும்பத்தினுடைய அல்லது திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பம், இந்த குடும்பத்தில் இழப்புகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நன்மைகள் நடந்தாலும் நாம் கடவுளுடைய கரம் பற்றி நடக்கின்ற பொழுது, கடவுளை முதன்மையாக நாம் வைத்து நாம் நடக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக அது உருவாகிறது, வளர்கிறது. அதனால தான் புனித அன்னை தெரசா சொல்றாங்க, a family that prays together stays together என்று கூறுகிறார். அப்ப எந்த குடும்பம் கூடி ஜெபிக்கிறதோ அந்த குடும்பம் ஒற்றுமையில் நிலைத்திருக்கிறது என்பதுதான் அவருடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்வு செழித்தோங்க வேண்டும். கடவுளோட கனி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இது மாறணும். இந்த திருமணத்தினுடைய பலன் என்ன? கனி கொடுக்கணும். அப்போ அந்த கனி எப்படியாக இருக்கணும்? கடவுளுக்கு உகந்ததாக அது மாறணும். கடவுளுக்கு உகந்ததாக மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதை தான் நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 நான் வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் கிளைகள் இதெல்லாம் வாசிக்கின்றோம். அப்போ அந்த கொடி செடி அந்த கிளைகள் கொடியோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கல அப்படின்னா அது என்ன செய்யாது? பலன் கொடுக்காது. அப்ப நான் பலன் கொடுக்கணும். கனி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய இல்லற வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும். தோபித்து புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 18 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். தோபியா சாராவினுடைய திருமண வாழ்க்கை நமக்கு தெரியும். 7 மணந்தவள் சாரால், அதில் தோபியா கடைசியில் திருமணம் பண்ணுகிறார். அப்படி திருமணம் பண்ணுகின்ற பொழுது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம், அவளுடன் நீர் கூடுமுன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்தருள வேண்டுங்கள். அஞ்சாதீர், உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள். நீர் அவளை பேயினின்று விடுவிக்க அவள் உம்மோடு வருவாள். அவள் வழியாக உமக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் உமக்கு சகோதரர்கள் போல் இருப்பார்கள் என நம்புகிறேன். ரொம்ப அழகான ஒரு இறை வார்த்தை. அப்போ நீர் அவளோடு கூடி வாழும் முன் நீ ஆண்டவரிடந்து மன்றாடு. இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கணும், பலன் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். சொல்றாரு பாருங்க, கடவுள் சொல்றாரு. இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இவளை கட்டுனதுக்கு நம்ம வேற எவளையாவது கட்டிட்டு போயிருக்கலாம். எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபாதர், எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை ஃபாதர், அப்பெல்லாம் சொல்றோம். ஆனால் விவிலியம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீ பிறப்பதற்கு முன்பே அவள் உமக்கென்று குறிக்கப்பெற்றவள். தோபியாவுக்கு சாரால் 7 திருமணம் பண்ணி இருந்தாலும் அந்த 7 இல்லாவிட்டாலும் கடைசியில் தோபியா கணசிறாருன்னா சாரால் தோபியாவுக்கு முன்குறித்து வைக்கப்பட்டவராக இருக்கிறார். அதனால 7 இறந்து போகக்கூடிய ஒருவேளை கடவுளுடைய திட்டமாக இருக்கலாம். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ ஜெபிக்கின்ற பொழுது நீர் அவர்களை பேய் நின்று விடுவிக்க. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் குழப்பம் இருக்கலாம், கூட பிறந்தவங்களால உடன் பிறந்தவர்களால குழப்பம் இருக்கலாம், மாமனார் மாமியாரால குழப்பம் இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளால குழப்பம் வரலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள குழப்பம் வரலாம், தீவி ஆவியினால் ஆட்கொள்ளப்படலாம், வேற மூன்றாவது மனிதர்களால உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம்.
நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி இங்க குடும்பத்துக்குள்ள தோபியாவுக்கும் சாராவுக்கும் பிரச்சனை இருக்கின்ற பொழுது தோபியா ஆண்டவரிடத்துல மன்றாடி அந்த பேயிலிருந்து சாராளை மீட்கிறாரோ, அதே போல நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் அப்புறப்படுத்தப்படும். சும்மா கதையெல்லாம் பேசல, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் பல நேரங்களில் புலம்பலாம், என்ன வாழ்க்கை, என்ன எதுக்கு திருமணம் பண்ணணும், ஏன்டா கல்யாணம் பண்ணோம் என்கிற ஒரு புலம்பல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவர் உங்களை எப்படி தோபியாவையும் சாராவையும் அந்த தீய சக்தியிடமிருந்து காப்பாற்றினாரோ, அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வை கொடுத்தாரோ, அதே போல இந்த ஆண்டவர் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுப்பார். ஆகவே இந்த ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு தந்திரல் வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தந்தாய் நீதானே, காணிக்கை தந்தோ
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறைநிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருள்ளும் சிறுத்தமை திருப்புக்கும் தன்னை உள்ளாக்காமல் பெருவிற்கத்தன் மனதுக்கு உடலுக்கும் பாதுகாப்பும் நலமளிக்கும் மருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருள்ளும் திறத்தமை காத்துமித்து வாழ்விப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் ஆசீர் பெற்று திரு குடும்பமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணி மாதாவே உம்மே, நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணி மாதாவே உம்மே, நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.